மகரம், எதிர்பாராத ஒண்ணு நடக்க போகுது. உங்க வாழ்க்கையவே அப்படியே மாத்துற மாதிரி இருக்க போகுது. அது என்ன? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாம வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகரம் ராசிக்கான பிப்ரவரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மகரம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, தனாதிபதி அப்படி இருக்கு, ஜீவனாதிபதி உச்சமா இருக்கு, என்னென்னமோ சொல்லுவாங்க. ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கா? நிறைய பேர் நான் பணம் வரும்னு சொன்னாங்க, வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா, ராசிநாதனை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ராசிநாதனை நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ராசிநாதன் ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும், வீக் ஆக கூடாது. சனி ராகு மாதிரியான பாவ கிரகங்களுடைய தொடர்பு, இணைவோ பார்வையோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா ராசிநாதன் வீக் ஆகும். பகை நீசம் மாதிரியான இடத்துல இருந்தா கூட ராசிநாதன் ஸ்ட்ரென்த்தை இழக்கும். சோ அந்த மாதிரியான நேரங்கள்ல மனசு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத எதிர்பார்க்க முடியாது. சோ இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணும். அடுத்து இங்க கோச்சார பலன்கள் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருப்போம், உங்களுக்கு மேட்ச் ஆகாது. என்ன காரணம்னா, உங்க சொந்த ஜாதகத்துல தப்பான தசா புத்தி போயிட்டு இருக்கும். புது வேர்டா இருக்குல்ல, ஜோதிடம்னாலே ராசி பலன் தான் அப்படின்னு நாங்க நம்பி இத்தனை வருஷமா பாத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? கோச்சார பலன்கள் நாங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ராசி பலன், இப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்கு அது உங்க சொந்த ஜாதகம் தான் 70%. உங்க சொந்த ஜாதகத்துல தசா புத்தின்னு போகுங்க. யோக தசை அவயோக தசைன்னு இருக்கு. இந்த அவயோக தசை அப்படிங்கிறது சர்டைன் பீரியட் நடக்கும். யோக தசை அதே மாதிரிதான். அவயோக தசைக்குள்ள நீங்க மாட்டினீங்கன்னா அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் கஷ்டங்கள் இருக்கும். கோச்சாரத்துல நல்ல பலன்கள் சொன்னோம்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனா அந்த கிரகம் அதை லிமிட் பண்ணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோச்சாரத்துல கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுடைய அவயோக கிரகம் லிமிட் பண்ணும். உங்களுக்கு நல்ல யோக தசை தான் போயிட்டு இருக்கா, கோச்சாரத்துல கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை அதிகமா தரும். இதுதான், இதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு, உங்க பேரண்ட்ஸ், உங்களோட பார்ட்னர், உங்க சில்ட்ரன், இவங்களை மட்டும் பாருங்க. இவங்க எந்த ராசி? மீனம் சிம்மம் ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா கஷ்டங்கள் இருக்கும். மீனத்துக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, சிம்மத்துக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய சக்சஸை செலிப்ரேட் பண்ண போறது அவங்க தான், உங்களுடைய கஷ்டத்துல அஃபெக்ட் ஆக போறது அவங்க தான். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, அப்பா மீன ராசியா இருப்பாங்க, அம்மா மீன ராசியா இருப்பாங்க, இல்ல பார்ட்னர் மீன ராசியா இருப்பாங்க, சிம்ம ராசியா இருப்பாங்க. சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல அந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இருக்காங்க. உங்களுக்கு நல்லது நடந்தா அவங்க ஆப்வியஸா ஹாப்பி ஆகணும்ல. ஸோ இதுதான், அது நடக்காத மாதிரியான அமைப்புல அவங்களுடைய கிரக நிலைகள் அப்படி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க ராசியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க, லார்ட் ஆஃப் காம்பினேஷன் சேர்ந்ததுதான் அஸ்ட்ராலஜி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, 3வது இடத்துல இருக்கு. ஆனாலும் முயற்சிக்கான தடைகள் இருக்குங்க. ராசிநாதனா இருந்தா கூட முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 3வது இடத்துல இருக்கக்கூடிய சனி முயற்சியை தடை பண்ணும், டிராக் ஆகி கிடைக்கும். எதுவுமே ஈஸியா நடக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த விஷயங்கள்லாம் செட்டில் ஆகுறதுக்கு ஜூன் மாசம் ஆயிடும். குருவுடைய பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் எதுவுமே உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிற மாதிரி இருக்கும். 7.5 சனியை கடந்துட்டீங்க, அஷ்டம சனி மாதிரியான விஷயங்கள் எதுவும் போகல. உங்களுடைய ராசிக்கு 2வது இடமான தனஸ்தானம், தனம் வாக்கு குடும்பஸ்தானம் நல்ல சுபத்தன்மையோட இருக்கு. 2 சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கு, சுக்கிரன் இருக்கு, குருவுடைய பார்வையும் படுது. சோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், மனைவி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும். அடுத்தது சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் ஆகுறதுனால சகோதர உறவு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாலும் ராசி மேல 2 அதிகார கிரகங்கள் இருக்கு. நீங்களே ஒரு மாதிரி நல்லா கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவீங்க. லீடர்ஷிப் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கிடைக்கும் உங்களுக்கு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல், இது எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனாலும் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8வது அதிபதி ராசி மேல இருக்கிறதும் கோபம், அவசர குடுக்கத்தனம், விவேகம், வீரம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய். செவ்வாயுடைய காரகத்துவம் இதெல்லாம். சோ செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசி மேலே இருக்கு, அட்டமாதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கு. தேவையில்லாத வாய் தகராறு மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வரும். சோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. இதுக்கு 4வது அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி உச்சமா இருக்கு. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள், அந்த ஆதிபத்தியங்கள் நல்லாவே கிடைக்கும். கடன் மூலியமா வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது மாதிரியான விஷயம் நடக்கும். ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்கு. குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம், பிரெக்னன்சி மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும்.
படிப்பு, வேலை, திருமணம் மாதிரியான சுப காரியங்களுக்காக உங்க பணத்தை செலவு பண்றது மாதிரியான விஷயம் நடக்கும். உங்க குழந்தைங்களுடைய கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா, படிப்பு தள்ளி போயிட்டே இருக்கா, படிப்பு ஒரு மாதிரி டல் அடிக்குதா, உங்க ராசியை மட்டும் பார்க்காதீங்க. உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாசம் நல்லாவே இருக்கும். அவங்க என்ன ராசி, மீனம் சிம்மமா இருக்காங்களா, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. 2 சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, சுப கடன்கள் கிடைக்கிறது, வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்குறது மாதிரியான விஷயம் நடக்கும். 6வது இடம் பாத்தீங்கன்னா துர்ஸ்தானம். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, நல்ல வேலை, இவ்வளோத்தையும் கொடுக்கும் 6வது இடம். 6வது அதிபதியோ 6வது இடமோ அதிக சுபத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா 6வது இடத்து சுப பலன்களை செய்யும். சுப கடன்கள், வேலை, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஜாப் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். சில பேருக்கு ஆன்சைட் எல்லாம் கூட கிடைக்கும். ஏன்னா மகர ராசி பாத்தீங்கன்னா 12வது இடத்துக்கு குரு பார்வைப்படுது. உங்க ராசிக்கு பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 9வது இடத்துக்கு சனி பார்வைப்படுது. சோ பூர்வீகம் கேடும். 12வது இடம் வளர்ற மாதிரியான அமைப்புல இருக்கு பாருங்க. வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ பூர்வீகம் கெடுது, வெளிநாட்டு விஷயங்கள் வளருது. அப்ப என்ன விஷயம், பூர்வீகத்தை விட்டு நீங்க ஆன்சைட்காக வெளியே போவீங்க. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரிதான் 9வது இடம் கெட்டிருக்கு. 9வது இடம் கெட்டிருக்குன்னா என்ன அர்த்தம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் கூட பூர்வீகம், தந்தை, இது எல்லாமே வரும். ஸோ தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பிரிவு, தந்தைக்கு உடல்நிலை குறைபாடு, அந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். உடனே எங்க அப்பாவுக்கு பெரிய பாதிப்பான்னு நினைக்காதீங்க. உங்க அப்பாவோட ராசி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க விருச்சிக ராசியா இருப்பாங்க, இல்லைன்னா ரிஷப ராசியா இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு, ரிஷப ராசியா இருந்தாங்கன்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு சனி பார்வைப்படும். இதே விருச்சிக ராசியா இருந்தாங்கன்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 5வது இடத்துலயே சனி இருக்கும். சோ குழந்தை பிரிவு மாதிரியான விஷயங்கள் நடக்கும். 2 பேருக்கும் அப்படி கனெக்ட் ஆகும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதியான சந்திரன் பாத்தீங்கன்னா 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருக்கும் இல்லையா. இருள் கிரகத்தோட இணையும், தேய்பிரை நிலைமையில போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர், காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் குறைகள் இருக்கு, உங்களுக்கு பார்த்து இருந்துக்கோங்க. 8வது அதிபதி வலுவிழக்குது, ஆனாலும் ராசி மேல இருக்கு. வலுவிழக்கிறது நல்லது. ராசி மேல இருக்கிறதுனால வம்பு, வழக்கு, பிரச்சனை மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். 10வது அதிபதி சுக்கிரன், ஜீவனாதிபதி. சுக்கிரன் தனஸ்தானத்துல இருக்கு. நல்ல பண வரவு இருக்கும், பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம். குருவுடைய பார்வையிலையும் இருக்கு. அது அந்த ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகணும். பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் 11, 10, 2. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள் செய்யறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 11வது அதிபதி, அகைன் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கு. எதிர்பாராத தனலாபம் மாதிரியான விஷயம் நடக்கும். ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நீங்க என்கேஜ் ஆகலாம். மகர ராசிக்கு அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எதிர்பாராத ஒண்ணு நடக்க போகுது. தமிழ்ல சொன்ன அந்த விஷயம் எல்லாமே மாறப்போகுது. என்னது அப்படின்னா, குருவுடைய பார்வையிலே இருக்கும் உங்களுடைய ராசி. நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகும். நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா, எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும். பூர்வீகம், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அப்கமிங் மந்த்ஸ் நல்லா இருக்கும். அதுவும் குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாசம் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. நான் சொன்ன அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.